எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎம்ஆர் கம்பெனியுடைய ஜிஎம் பேசுகிறேன். நான் இன்னைக்கு ஒரு ஒரு என்டர்பனர், ஒரு டீலர்ஷிப் எடுத்த ஒரு என்டர்பனர், திருச்சியை சேர்ந்த மனுநீதி சோழன் சொல்லி ஒரு என்டர்பனர் நம்ம ஃபீடு வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்ஆர் கேட்டில் ஃபீடு வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரை நம்ம பேட்டி காணதுக்கு வேண்டி நேரடியாக நம்ம வந்திருக்கிறோம். வாங்க நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். நம்ம ஃபீடுனால என்ன பெனிஃபிட், அவருக்கு என்ன லாபம் இருக்குது, ஃபார்மர் எப்படி இந்த பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இந்த அருமையான வேலையில் உங்களை சந்திக்கும் போது எனக்கு சரிங்க சார், சரிங்க சார். இந்த டிஎம்ஆர் ஃபீடை வந்து முதல்ல எங்கே பார்த்தீங்க சார்? டிஎம்ஆர் ஃபீட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ஒரு வெப்சைட்டில் தான் சார் பார்த்தேன். நான் வெப்சைட்டில் பார்த்த உடனே ஃபீடு புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நான் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணேன். அப்புறம் நீ ஃபீடை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் வாங்கினேன். நான் அவங்கள்ட்ட வாங்கினது. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்ட்டு நான் வர கஸ்டமர்ஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறப்ப வந்து ஒரு 13 பொருள் கலந்துருக்கு. இதிலே வந்து 13 கலந்துருக்கப்போ வந்து பசுந்தீனம், அந்த உலர்த்தீனம் இருக்குது, அறத்தீனம் 3மே இருக்கிறதுனால வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்குறப்ப வந்து ப்ரைஸ் வைஸும் ரொம்ப பட்ஜெட் வேஸ்ட்டாக போய் 25 கேஜியில் வந்து பட்ஜெட் வேஸ்ட்டாக போயிடுது. அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்ட் ஆயிரும், எல்லாத்தையும் கொடுக்குறப்போ ஃபுல்ஃபில்ட் ஆயிடுது. ஆனால் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இப்போ நமக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு திருச்சி, தஞ்சாவூர், இந்த பெரம்பலூர் இந்த சுற்றி இருக்கவங்க வந்து நேராக வந்து பார்த்துட்டு ஃபீடை கையில் பார்த்துட்டு ஓகே எனக்கு கொடுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு ரிப்பீட்டடாக வரவங்களும் வந்துட்டு தான் சார் இருக்காங்க. பண்ணையாளர் வாங்குறாங்க, ஆடு மாடு வச்சுக்கோங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க சார்? இந்த ஃபீடை பற்றி புதுசாக முதல்ல இந்த ஃபீடை பார்க்கும்போது டிஎம்ஆர் ஒரு ஃபீடு புது கான்செப்ட் வருதுன்னு சொல்லி என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க இப்போ அவங்களோட ஃபீல்ஸ் என்ன சார், இப்போ ஒரு சைலேஜ் வாங்கி போகிறவங்களுக்கு திரும்ப அகைன் போய் ஒரு சிவப்பு சொல்லமோ வெள்ளை சொல்லமோ தவிடு வைக்கோல் எல்லாமே திரும்ப அகைன் அவங்க பண்ணி தான் போகணும். ஸோ அதுக்கு பிறகு என்ன யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் மொத்தமாக வச்சுட்டு போகணும், நம்ம ஒன்றுக்குமே நம்ம லேபர் போடுறப்ப லேபர் காஸ்ட் நம்ம கட் ஆகுது, அதை வைக்கிறதுக்கும் ஒரு லேபர் தேவைப்படுது, அதுவும் கட் ஆகுது, நம்மளே என்ன வைக்கிறப்போ வச்சிடலாம். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரு பண்ணையாளர்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு வந்து எத்தனை மாதம் அந்த டிஎம்ஆர் உடைய விற்பனை நான் அகைன் ஒரு 4 months இருக்கும், 3 to 4 months பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நல்ல லாபமும் இருக்கு, நல்ல மார்ஜின் இருக்கு. வாங்கி விற்கிறவங்க சொல்லுங்க, நிறைய பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க உங்களே கனெக்ட் பண்ணல போது என்ன கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார். நல்ல ஒரு மார்ஜின் உள்ள பிஸ்னஸ். கடை வச்சிருக்கவங்களோ இல்லை பண்ணையாளர்களோ அதை வாங்கி பண்ணாங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ, நன்றி.